அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் இன்றைக்கு நம்முடைய உஸ்தாத் அபு சாலிஹ் அவர்களோடு ஒரு சின்ன நேர்காணல் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இந்த நிகழ்வுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு தமிழகத்தில் எந்தைக்கும் இல்லாத, எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கான வழிகேடுகள், ஹுராஃபாத்துகள் அதிகமாயிட்டிருக்கு. அது மட்டுமல்ல, தௌஹீத் என்ற பெயர்லையும் வழிகேடுகள் அதிகமாயிட்டு இருக்குது. திரும்பி பார்க்கக்கூடிய இடங்களிலெல்லாம் வழிகேடுகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் உருவாகிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இதற்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னா நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ், இஸ்லாமிய கல்லூரிகள் வளர வேண்டும், நல்ல மன்ஹஜில் உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களில் ஒருவனாக நான் இருக்கின்றேன். அதனால தான் நம்மளுடைய இந்த சேனலில் உஸ்தாத் அபு சாலிஹை நாம் நேர்காணல் எடுக்கிறோம். சேலத்தில் அல் ஹிக்மா இஸ்லாமிய கல்லூரி, அது மட்டுமல்லாமல் ஸ்கூல் ஆஃப் குர்ஆன் என்கின்ற மக்தப் ஸ்கூல், இதனுடைய நிர்வாக இயக்குனராக அபு சாலிஹ் அவர்கள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மிக சிறப்பாக இந்த இஸ்லாமிய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிச்சு. இன்றைக்கி அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். அவரிடம் சில முக்கியமான விஷயங்கள், தெளிவுகள், மேலும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய யோசனைகள், தமிழகத்தில் இந்த கல்வி பணி எப்படியெல்லாம் செவ்வையாக கொண்டு போகலாம் என்கின்ற யோசனைகள் என்னென்ன இருக்குது என்பதையும் அவரிடம் நாம் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் யா உஸ்தாத் அபு சாலிஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அருள் செய்யட்டும். இந்த நேரத்தை எங்களுக்காக வழங்கியதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பணிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும். இது பொதுவாக எனக்கு ஒரு புதிய முயற்சி தான். நேர்காணல் நான் நிறைய பண்ணதில்லை. சில உலமாக்களிடம் சில கேள்விகளை நம்ம கேட்டிருக்கோம், அதை பதிவு செஞ்சுருக்கோம் இந்த சேனலில். நம்மளுடைய இந்த சேனலில் உங்களை நேர்காணல் செய்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஆஃப் த கேமரா பேசிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த பணி வெகுவாக நம்மளை கவர்ந்துச்சு. இப்போ இந்த பணியை நாம் தமிழகம் முழுவதுமாக கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் தான் இந்த நேர்காணல் வரைக்கும் நமக்கு கொண்டு வந்திருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக்கி நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் இத்தபஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். فقد قال الله عز وجل في تنزيله الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر உலுல் அல்பாப். மதிப்பிற்குரிய சகோதரர் உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் ஹைதர், அல்ஹம்துலில்லாஹ், முதற்கட்டமாக அல்லாஹு தஆலாவிற்கு இந்த பணியை செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கிய பிறகு இந்த நேர்காணலிற்கான ஒரு சூழலை அமைத்து தந்த அல்லாஹுவிற்கு முதற்கட்டமாக நன்றியை தெரிவித்து, சத்தியத்தின் பாதையில் என்னையும் உங்களையும் நம் அனைவரையும் பயணிக்கச் செய்து இந்த ஒரு சத்தியத்தின் பாதையை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை வழங்கிய அல்லாஹிற்கு நன்றியை செலுத்தி, பிறகு இந்த ஒரு நேர்காணலை ஏற்பாடு செய்த உஸ்தாத் அப்துல் ரஹ்மான், ஜஸாக்கல்லாஹ் ஹைர் முபாரக்கல்லாஹு ஃபீனா வ தகப்பல் அல்லாஹு ஜமீஅ சஅயிக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய நம்முடைய அனைத்து சிறிய பெரிய முயற்சிகளை ஏற்றுக்கொள்வானாக என்று துவா செய்து உங்களுக்கு நன்றியை தெரிவித்தவனாக இந்த ஒரு என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை இன்ஷா அல்லாஹ் துவங்குகின்றேன். என்னுடைய பேர் முஹம்மது அபு சாலிஹ். நம்முடைய ஊர் ஈரோடு. ஈரோட்டில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் 12வது வகுப்பு வரை படித்தோம். பிறகு மெட்ராஸில் ஷேக் அப்துல் சலாம் மதனி ஹஃபிதுல்லாஹ் அவர்களுடைய ஆஸ்பயர் காலேஜில் இணைந்தோம். அந்த ஒரு கட்டம் தான் நமக்கு உலக கல்வியிலிருந்து மார்க்க கல்விக்கு திரும்பக்கூடிய ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலையும் ஒரு இஸ்லாமிய சூழல் இருந்தது. வாராந்திர வகுப்புகள் அல்ஹம்துலில்லாஹ், வீட்டில் அகீதா வகுப்புகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். இது மூலமாக நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹு தஆலா வழங்கினான் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ஆஸ்பயர் இன்ஸ்டியூட்
அதில் நம்ம படித்து முடிக்கும்போது ஒரு வருஷம் படித்தோம். இந்த ஒரு வருஷத்துலேயே நமக்கு வந்து அரபிக் ஒரு உலமாக்கல் அப்படின்னாலே அரபி மொழியில் தேர்ந்தெடுக்கணும். அப்போ நாம் படிக்கிறது பிஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸு, மொத்தமாக வந்து அது இங்கிலீஷ் மீடியத்துலேயே இருக்கும். அரபிக் லாங்குவேஜுங்கிற சப்ஜெக்டை தவிர எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஹதீஸாக இருக்கட்டும், ஜூரிஸ்ப்ரூடன்ஸாக இருக்கட்டும். அப்போ நமக்கு வந்து ஸ்காலர்ஸுடைய வரலாறுகள் படிக்கிறோம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா இருக்கட்டும், முஹம்மது இப்னு அப்துல் வஹாபா இருக்கட்டும், அதற்கு முந்தைய அறிஞர்கள், பிந்தைய அறிஞர்கள், அவர்கள் அரபிக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை, ஒருவன் அரபி அறியாமல் அறிஞனாக முடியாது, இஸ்லாமிய அறிஞராக முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம அரபி ஆர்வமாக தேடி கற்றுக்க ஆரம்பித்தோம். அந்த ஒரு வருஷத்துலேயே மொத்த போர்ஷனில் என்னென்ன அரபி பாடங்கள் வருதோ எல்லாம் முடித்தோம். என்னுடைய உஸ்தாத் வந்து நதுவி ஒருத்தர் இருந்தார் ஆஸ்பேரில், இப்போ அவர் அங்கே உஸ்தாதாக இருக்கிறாரு. அவர்கிட்ட சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆஜுருமியாவுடைய ஆரம்ப பாடங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அப்போ ஷேக் அப்துல் சலாம்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி கருத்து முன் வச்சோம். எனக்கு அது இல்லாமல் அங்கே ஓய்வு நேரங்கள் நிறைய கிடச்சிது. காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் என்ன இருந்தது, ஆஸ்பேரில் வகுப்பு இருந்தது. இப்போ ஃபராக் அப்படின்னா குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு ஃபித்னாவுடைய இது ஃபராக், ஓய்வு நேரம். அதிகமான ஓய்வு நேரம் கிடைக்குது. இருந்தாலும் நம்ம அதில் குரான் ஹிஃப்ஸு மற்ற இதுக்காக சில பள்ளிவாசல்கள் மர்கஸுக்கெல்லாம் போய் தனிப்பட்ட முறையில் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். நம்மளுடைய அல்லாஹ் நமக்கு இதை விட அதிகமான தாகத்தையும் ஆர்வத்தையும் கொடுத்துருக்குறான். இன்ஷால்லா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணலான்னு சொல்லி ஷேக் அப்துல் சலாம்கிட்ட ஒரு ஷூரா கருத்து கேட்டோம். மஷூரா கேட்கும் பொழுது கேரளா மாநிலத்தில் ஜாமியாத்துல் ஹிந்த் அல் இஸ்லாமியா, அப்போ அங்கே வந்து குல்யத்துல் ஹதீஸுடைய பக்காலூரியஸ் யூஜியும் மாஜிஸ்டர் பிஜியும் முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இங்கே நான் ஜாமியாவில் படிக்கக்கூடிய இந்த ஒரு 5 வருட காலகட்டங்களில் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இந்த சமூகத்தில், இந்த உம்மத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளவு ஃபித்னாக்கள் இருக்குது, எவ்வளவு வழிகேடுகள் பரவி இருக்குது, எவ்வாறு ஷைத்தான் அதை இந்த மனிதர்களுக்கு அழகுபடுத்தி காட்டியிருக்கின்றான். சத்தியத்தை அசத்தியமாகவும், அசத்தியத்தை சத்தியமாகவும், சத்தியப்பாதையில் இருக்கக்கூடிய சொற்ப நபர்கள் வழிகேட்டில் இருப்பதாக மனிதர்களுக்கு அழகுபடுத்தி ஷைத்தான் காட்டியிருக்கிறான். அப்போ இந்த பல குழப்பங்கள் இருக்குது இல்லையா, சலாசின் வஸபஈன ஃபிர்கா மா அனா அலைஹில் யௌம வஸ்ஹாபி, நரகத்தில் குல்லுஹா ஃபின்னார் இல்லா வாஹிதான்னு சொல்லும் பொழுது நபித்தோழர்கள் அந்த 72 பேர் யாருன்னு கேட்கல. ஈடேற்றம் பெறக்கூடிய அந்த ஒரு கூட்டம் யாரு, என்னுடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும் சொல்லும்போது ஒரு நபித்தோழர்கள் கேட்குறாங்க இல்லையா. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளிக்கிறாங்க, மா அனா அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த பாதையில் இருக்கின்றோமோ அந்த பாதையை பின்பற்றி செல்பவர்கள் தான் ஃபிர்கத்துன் நாஜியா, மறுமையில் ஈடேற்றம் பெறக்கூடிய அந்த கூட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த நேர்காணலுடைய சொன்னீங்க ஆரம்பத்தில், எங்கே திரும்பினாலும் குழப்பங்களாகவும் வழிகேடுகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி. சத்தியம் 100% அது வந்து உண்மைதான், நிதர்சனமான உண்மை. எங்கு திரும்பினாலும் வழிகேட்டின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களும் வழிகேட்டில் சென்று விழுபவர்களும் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, விளக்கை நோக்கி வேகமாக சென்று விழும் விட்டில் பூச்சிகளைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள். வான ஆஹிதும் பிஹுஜஸிகும் அனின்னார், உங்களை நெருப்பிலிருந்து பற்றி இறுக்கமாக பிடித்து பாதுகாக்கக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நபியுடைய வாரிசாக இருப்பவர்கள், நரகத்திலிருந்து மக்களை பாதுகாப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். நரகத்திலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய அழைப்பாளர்கள், அறிஞர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அவல நிலை என்னவென்றால் நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யார் மார்க்கத்தின் போர்வையில் இருக்கிறார்களோ, இல்முடைய போர்வையில் இருக்கிறார்களோ, கல்வியாளர்கள் என்று தங்களை அழைப்பாளர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்களோ, வழிகேட்டின் பக்கம் நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஇம்மத்தன் முதில்லின். பெரிய விஷயம் இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, நல்ல அழகாக சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் வந்துட்டு அவருடைய மகன் பங்களாதேஷில் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்காரு. இந்தியாவில் கிடைக்கல, பங்களாதேஷில் படிச்சுட்ருக்காரு. நான் கேட்டேன், ஏன் பங்களாதேஷில் ஏன்னா நிறைய ஜார்ஜியா போகிறாங்க, ரஷ்யா போகிறாங்க, ஏன் பங்களாதேஷ்? அவர் சொன்ன ஒரு கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இந்தியாவில் படித்தாலும் அதே பேஷண்ட்டு தான், பங்களாதேஷில் படித்தாலும் அதே பேஷண்ட் தான். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா நோயும் பங்களாதேஷில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்தியாவிலையும் பங்களாதேஷ்லையும் படித்தா நாலேஜ் ஒன்று தான். ஸோ அங்கே கிடைக்கல, அப்போ அங்கே இருக்கக்கூடிய நாலேஜ் எனக்கு கிடைக்கணும்னா நான் பங்களாதேஷில் படிக்கிறோம். ஸோ அது மாதிரி தான் இது. எப்படின்னா,
குழப்பங்களை எப்படி எதிர்கொள்வது என்பதை குழப்பங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து படிக்கும் பொழுது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது வெளிநாடுகளில் அந்த மாதிரியான குழப்பங்கள் பெருசாக இல்லை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இல்லை. அதனால் அந்த ஸ்கோப் வந்து அங்கே மிஸ் ஆகுது. பட் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு என்ன எப்படி அதுக்கு ரத்து கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த மக்களுடைய அந்த பாண்புகள் எப்படி அவங்க வந்துட்டு என்னென்னலாம் செஞ்சு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்டு ஒர்க்கு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செஞ்சிருக்கான் அந்த விஷயத்தில். அல்ஹம்துலில்லாஹ் தொடருங்க. பல குழப்பங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும். ஃபராயில் இருக்கு இல்லையா, வாரிசுரிமை சட்டம், அதில் இஸ்லாம்கள் பெண்களுக்கு அநீதி இழைக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபித்னா வந்துச்சு, ஒரு குழப்பங்கள் வந்துச்சு. அப்போ அந்த குழப்பம் வரும்போது என்ன பண்ணாங்க, உடனே மறுப்பு தெரிவிச்சாங்க. இப்போ சமீபத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஷேக் அவுலியா முதப்பிருல் ஆலம் இது வரைக்கும் உலகத்தை வந்து பரிபாலிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஒரு அவுலியா சிஎம் மடவூர்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன போச்சுன்னா அது இன்னும் ஒரு படி தாண்டி போய் படைத்தவர் அவர் தான் அப்படின்னு படைத்தவர் அவர் தான் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஃபித்னா வரும்போது சற்று கூட தாமதமின்றி உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓரிரு நாட்கள் கேப்பில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி மக்களை அந்த வழிகேட்டில் போய் விழுவதை விட்டும் தடுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் இந்த மாதிரியான சூழல் தான் உங்களை தமிழகத்திலையும் இப்படி ஒரு சூழல் இருக்குது, மேலோங்கிட்டு இருக்குது. அதை தடுக்கணும். அப்போ என்னுடைய உஸ்தாதுகள் என்னென்ன பணிகள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த கல்வியை பயன்படுத்தி, கல்விங்கிறது நமக்கு புரோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. புரோஜனமான கல்வி அப்படிங்கிறது வெறுமனே படிக்கிறது மட்டுமல்ல, அதை அமல் செய்வது. அந்த அடிப்படையில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த எண்ணத்தோடு தமிழகத்துலையும் செயல்படணுங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக இருக்குது இல்லையா? ஒரே லட்சியம், ஒரே நோக்கம் அதுதான். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ். நான் உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடிய ஒன்று என்னென்னா, கல்வி ரீதியாக பேசப்படக்கூடிய பேச்சுகள் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த நேர்காணலில் கூட நம்ம கல்வியை பற்றி ஆழமாக பேசுகிறதே பெரிய ஒரு அரிதாக இன்றைக்கி மாறிடுச்சு. இன்றைக்கி பொலிட்டிக்கலாக அரசியலை பற்றி பேசுகிறதுக்கான முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சமூகத்தில் நடக்கக்கூடிய மற்ற ஏனைய பிரச்சனைகளை ரொம்ப மேலே காட்டி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மக்கா காலத்தில் அவங்க தாவா செய்யும் பொழுது பல ரீதியான பிரச்சனைகள் அந்த சொசைட்டியில் இருந்துச்சு. இருந்தும் கூட அவங்க பிரதானப்படுத்தியது தௌஹீது தான் இல்லையா? இப்போ தௌஹீதை பிரதானப்படுத்தி ஷிர்க்கை தடுக்கக்கூடிய, ஷிர்க்கிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த பணியை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அதை தான் அல்லாஹும்ம அன்னி அப்துல்லாஹ் வஜ்தனிபு தாகூத்துன்னு சொல்கிறான் நபிமார்களுடைய கடமையாக. நபிமார்களுக்கு பின்னாடி வந்த இஸ்லாத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தகுதியான ஆலிம்கள், உலமாக்கள், தாயிகள் இவர்களுடைய கடமையாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடமை என்ன இருந்துச்சோ அதுவாக தான் இருக்கணும் இல்லையா? ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குன்னா, தௌஹீதை பற்றி பேசினால் தவறு, தௌஹீதை பிரச்சாரம் செய்தால் அது சமூகத்துக்கு மத்தியில் பிளவை உண்டாக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில் கூட இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இல்மை மேலோங்க செய்வதை விட்டும் அவர்கள் மக்களை தடுத்துட்ருக்கிறாங்க. அது ஒரு பெரும் அநியாயம். மற்ற எல்லாத்தையும் பேசுங்க, அது ஒற்றுமையை உங்களுக்கு பகைக்கும். தௌஹீதை பேசாதீங்க, அது பிரிச்சிடும். ஒரு காலத்தில் தமிழகத்தில் தௌஹீத் எழுச்சி என்று இருந்துச்சு. அதாவது எங்கு பார்த்தாலும் இந்த குராஃபத்துக்கு எதிராக பேசினாங்க. அதில் நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஷேக் ஹமாலிது மதனி, ஷேக் அப்துல் காதர் மதனி, ஷேக் அனீசுர் ரஹ்மான் மதனி, அதுபோல் நிறைய ஷேக் ஆர்கே இல்லையா? இவர்களுடைய பிரச்சாரம் என்னன்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ் தௌஹீதை மையப்படுத்தியாகவே இருந்துச்சு. அதுதான் அடிப்படை. இந்த ஹுராஃபாத்துகளையும் இந்த ஹுராஃபிகளுடைய வழிமுறைகளையும் மக்களுக்கு அம்பலப்படுத்தி இதுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. வெறுமனை தர்காவுக்கு போகக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல அவங்களுடைய பிரச்சாரம். அது மட்டும் இல்லாமல் அகீதாவை சரியான முறையில் போதிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சாரமாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த தௌஹீத் எழுச்சி என்பது படிப்படியாக கம்மியாகி இன்னைக்கு நம்ம மக்களே, அதாவது தௌஹீதை ஏற்றுக்கொண்ட ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய மக்களே கந்தூரி கடைக்கு போய், கந்தூரிகள் இருக்கு இல்லையா, கந்தூரிகள் கச்சேரிகள் இங்கெல்லாம் போய் வேடிக்கை பார்க்க நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி அக்கீதா மலிந்து போயிடுச்சு. தௌஹீது பிரச்சாரம் பலகீனமாயிடுச்சு. இப்போ இந்த சூழலில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நமக்கு தெரியுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். இல்மை கற்றுக்கொள்வது எல்லா முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்,
ஒல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். ஈமானிய கல்வியை பெற்றுக்கொண்டு மேலும் அமல் செய்யக்கூடிய, தாவா செய்யக்கூடிய பொறுமையாளர்களை தவிர மற்ற எல்லாரும் வழிகேட்டில் இருக்காங்க, நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போது இதிலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாப்பது எப்படி? இன்றைய தமிழக சூழலில் பல ரீதியான பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஒன்று, ஒரு பக்கம் ஹிஸ்பியத் இயக்க வெறி இருக்குது. அதுபோல் ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு முதன்மைப்படுத்துவோம், அதுதான் அடிப்படை, அதுக்கு மேலே தான் எல்லாத்தையும் கட்டமைக்க முடியும், இப்படியான ஃபித்னாக்கள். அதே மாதிரி எங்களுக்கு வந்து என்ன, தௌஹீத் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு அரசியலில் எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், முஸ்லீம்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும். அப்படி அந்த ரெப்ரசன்டேஷனை வச்சு நம்ம இஸ்லாத்தை வளர்த்துடலாம், முஸ்லீம்களுக்கு வந்து என்ன நல்ல வாழ்க்கை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கக்கூடிய இந்த தனம். இப்படியாக பல ஃபித்னாக்கள். ஒரு பக்கம் ஹுராஃபிகள், ஒரு பக்கம் தர்கா வழிபாடு, ஒரு பக்கம் இப்படி தௌஹீதுங்கிற பேரில் இப்படி. இதற்கிடையில் எந்த மாதிரியான கல்வியை நாம் தமிழகத்துக்குள்ளே கொண்டு வந்து மக்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும், எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கு அதிகமாக வேண்டும், எப்படியான மக்தபுகள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கிறது இப்போது கண்டெம்பரரியாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதாவது சற்றும் தாமதமின்றி உடனடியாக தீர்வு கண்டாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் நாம் இருக்கிறோம். சொன்னீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் நபி அவர்கள் முற்படுத்தியது ஓரிரை கொள்கை, தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இல்லை, முன் சென்ற அனைத்து நபிமார்களும் முற்படுத்தியது தௌஹீத். அனைத்து நபிமார்களும் முற்படுத்தியது தௌஹீத். அனைத்து நபிமார்களுடைய முதன்மையான அழைப்பு தௌஹீத் என்பதை இங்கே இருக்கிற ஆலிம் பெருமக்களும் பொதுமக்களும் புரிந்திருக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் இந்த மாதிரி சில கல்வி நிறுவனங்களை வச்சு, பாடசாலைகளை வச்சு, கல்லூரிகளை வச்சு ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நபிமார்களும் இதைத்தான் செய்தார்கள் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் உணர வேண்டும். வ இலா ஆதின் அஹாஹும் ஹூதா. அவர் என்ன சொன்னார்? கால யா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹ். ஆது சமுதாயத்திற்கு ஹூத் நபியை அனுப்பினோம், அவர்களுடைய சகோதரன் ஹூத் நபியை அனுப்பினோம். யா கௌம், என்னுடைய சமூகமே, நீங்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. வ இலா சமூத அஹாஹும் சாலிஹா. சமூது கூட்டத்திற்கு சாலிஹ் நபியை அனுப்பினோம். கால யா கௌமி அபுதுல்லாஹ, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு. வ இலா மதியன அஹாஹும் ஷுஐபா. மதியன் வாசிகளுக்கு ஷுஐப் நபி அனுப்பினோம். கால யா கௌம் இஅ்புதுல்லாஹ வஅ்புதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன். எல்லா உம்மத்துக்கும் ரசூல் அனுப்பணும். அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபு அத்தாகூத். அல்லாஹை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹை அன்றி மற்ற அனைத்து படைப்பு அனைத்து தாகூத்துகளையும் விட்டு தவிர்ந்திருங்கள், வணங்காதீர்கள். இந்த தௌஹீதத்தான் நூஹ் நபி காலத்துல ஷிர்க்கு முதல்ல, இந்த மனித சமுதாயத்துல ஷிர்க்கு முதல்ல நூஹ் நபியுடைய காலத்திற்கு முன்னாடி நடக்குது. எனவே தான் அல்லாஹ் தஆலா நூஹ் நபியை அனுப்புறான். லா ததருன்ன ஆலிஹதக்கும் வலா ததருன்ன வத்தம் வலா சுவாஅம் வலா யகூஸ வ யஊக வ நஸ்ரா. இந்த 5 நல்லடியார்களை வைத்து, அவுலியாக்களை வைத்து தான் முதல்ல இந்த உம்மத்துல என்ன ஆகுது? ஷிர்க் வருது. இதுல நாம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஷிர்கை பற்றி எச்சரிக்கக்கூடிய நாம எந்த அவுலியாக்களையும் என்ன பண்ணல, நாம அவர்களுடைய தரத்தை அந்தஸ்தை தாழ்த்தியவர்களாக நம்ம பேசல. இது நம்ம கவனிக்கணும். அவுலியாக்களை பத்தி நம்ம பேசும்போது அவர்களுடைய தரத்தை குறைவாக நாம் யாரும் பேசல. அவர்கள் வாழ்ந்த அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் செல்ல வேண்டும். அவர்களை பின்பற்றி அவர்களின் பாதையின் பக்கம் அழைக்க வேண்டுமே தவிர அவர்களை அழைத்து பிரார்த்திக்க கூடாது. என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர்னு சொல்லலாம், மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, நமது உலமா பெருமக்களையே பல நபர்களும் என்ன பண்றாங்க, இது வணங்குவது இல்லை, நாம பண்றது வணக்கம் இல்லை, இபாதத் இல்லை, தஅதீம் கண்ணியப்படுத்துறோம்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, ஷைத்தான் அழகுபடுத்தி காமிக்கிறான்னு சொல்லி. இதுதான் பெயர்களை மாற்றுவதனால ஹகாயிக் நிதர்சனங்கள் மாறுவதில்லை. பெயர்களை மாற்றுவதனால, உதாரணமா சிம்பிளா சொல்லணும்னா, மஹரமான ஆண்களை தவிர வேற யாரு கூடயும் என்ன பண்ணக்கூடாது, பெண்கள் தனித்து இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது, சேட்டிங் பண்ணக்கூடாது.
அப்போ அவங்க பேரை மாத்துறாங்க. ம். நாங்க ஹராம செய்யல, நாங்க அண்ணன் தம்பியை தானே பழகுறாங்க, அக்கா தங்கச்சி. என்ன பண்றாங்க? ஹகாயிக்குகள், நிதர்சனங்களை மாற்றி பெயர்களை மாற்றுகிறார்களே தவிர செய்வது நிதர்சனத்தில் உண்மை, செய்வதுக்கு அதை தான் செய்கிறாங்க. செய்வது அதுதான். பெயர்களை மாற்றுவதனால் செய்யக்கூடிய காரியம் மாறுவதில்லை. ம். அப்போ வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு ம். நாங்க இபாதத் செய்யலையே, அல்லாஹ் தான் படைச்சவன் நம்புறோம், ம். அல்லாஹ் தான் படைத்தவன் என்று நம்புகிறோம், நாங்க இபாதத் செய்யல, அவுலியாக்களை கண்ணியப்படுத்துறோங்கிறாங்க. அதே தான் நாம் சொல்றோம், அவுலியாக்களை கண்ணியப்படுத்துவது என்பது அவர்களுடைய கபறுகளை உயர்த்தி அல்ல, ம். அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர்கள் தொழுதவாறு தொழுகுங்கள், ம். அவர்கள் மேற்கொண்ட அழைப்பு பணியை மேற்கொள்ளுங்கள், சஹ. அவர்கள் பேணி வந்த அந்த பேணுதலான வாழ்க்கையை பின்பற்றுங்கள். இந்த கல்வியை நாம் எப்படி அந்த அவுலியாக்கள் நல்லடியார்கள், அல்லாஹ் குரானில் தான் சொல்கிறாள், என்ன அவுலியா அல்லாஹுலா ஹவுஹுன் அலைஹும் வலஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எதை பற்றியும் கூடாதவர்கள், கவலைப்படாதவர்கள் தான் அவுலியாக்கள். அப்போ அவுலியா என்கின்ற அந்த ஒரு குரூப் இருக்கத்தான் செய்கிறாங்க, உலகத்தில் இருப்பாங்க, இன்னும் இருப்பாங்க, இனிமேலும் வருவாங்க. ஆனால் இவர்கள் செய்கிறது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்களை எடுத்து நாதாக்கள், அவுலியாக்கள், இவர்களுக்கு நாங்கள் கந்தூர் எடுக்கின்றோம், இவர்களிடம் நாங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்தால் அவர்கள் எங்களுக்கு பதிலளிப்பார்கள், அல்லாஹ்விடம் எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள், இப்படியான இஸ்திகாசா இஸ்திஆனா போன்ற அழைத்து பிரார்த்தனை செய்வது, தஞ்சம் அடைவது, கஷ்ட காலத்தில் துஆ கேட்பது, அதுபோல் ஷிஃபா கேட்பது, இது எல்லாத்தையுமே செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் நிதர்சனமாக பார்க்க முடியுது. இது ஒரு பெரிய ஃபித்னானா உஸ்தாத். இன்னொரு ஃபித்னா என்னென்னா, இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தௌஹீத் சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள், தௌஹீதை படித்தவர்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிடுவாங்க. இங்கே ஃபித்னா, இன்னொரு ஃபித்னா என்னன்னு சொன்னால், சரியான மன்ஹஜ்ஜில் தௌஹீத் கட்டி எழுப்பப்படாமல் இருந்தமைக்கு அல்லது இருந்துகிட்ருக்கிறதுக்கு, நிகழ்காலத்தில் இருந்துகிட்ருக்குது. ஏன்னா மன்ஹஜ் போதிக்கப்படுறது அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் இப்போ ஒரு 10 வருஷமாக தான் நம்ம தமிழகத்தில் மன்ஹஜ்ஜுன்னு பேசிகிட்டு இருக்கோம். அந்த வார்த்தையே தெரியாது. சுன்னத்துல் ஜமாத்துனா யார்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கபரடிக்கு போகக்கூடியவர்கள் தான். அப்போ அஹ்லு சுன்னா ஜமா அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ நம்ம சொன்ன மான அலைஹி வஸ்ஹாபி, சஹாபாக்களும் நானும் சஹாபாக்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ அவர்கள் தான். இன்னொரு ரிவாயத்தில் வருது ஒஹியல் ஜமா என்று, அவர்கள் தான் ஜமாத் என்று, இல்லையா? அந்த ஜமா தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்பது கூட தெரியாத தௌஹீத்வாதிகள் நாம். இப்படி தான் இருக்குது. இப்போது குழப்பங்களில் இன்னொரு பெரிய குழப்பம் என்னன்னு சொன்னால், தௌஹீதில் இருக்கக்கூடியவர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள். பேர் தௌஹீத்வாதி, ஆனால் ஹதீஸை மறுப்பாங்க. பேர் தௌஹீத்வாதி, அக்களை முற்படுத்துவார்கள், நக்களை முற்படுத்தாமல், ஆதாரங்களை முற்படுத்தாமல் அறிவை முற்படுத்தக்கூடிய ஒரு முஅ்தஸிலாவுடைய வாரிசுகளாக நீ மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தக்ஃபீரிகளாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, முஸ்லிமான மக்களை நீ என்ன பண்ணிட்ட, சிஹர் இருப்பதாக நம்பிவிட்டாய், அதனால் நீ முஷ்ரிக். மரணித்து விட்டால் இவர் மரணித்து என்ன லாபம்? இடையில ஒரு அறிஞர் மரணித்தார், இவர் இந்த நிலையில் மரணிச்சு என்ன லாபம்? இவர் முஷ்ரிக்காக மரணித்தார் என்று ஃபேஸ்புக்கில் எழுதக்கூடிய ஒரு தன்மை. அந்த அளவுக்கு மிக மோசமாக அவர்களை பற்றி நாம் வெளிப்படுத்தினோம் என்றால், தௌஹீத்வாதிகளுடைய அஹ்லாக்குகள் இன்றைக்கி நான் அனுபவத்தில் இருக்கிறனால நான் சொல்கிறேன், நான் அனுபவப்பட்டிருக்கேன் பர்சனலாக. ஏன் நீ ஹதீஸை மறுக்கிற? எப்படி எந்த அளவுக்கு அவங்க மேடை போட்டு பேசுகிறாங்கன்னு சொன்னால், வழிகட்ட சலஃபு கொள்கை. நீங்கள் சொன்னீங்க அரப் அப்படிங்கிறது, லுகத்துல் அரபியாங்கிறது மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு தேவையான அடிப்படைகள் பிரதானமான ஒன்று, அப்படி தானே? சலஃப் என்றால் நமக்கு தெரியும், அல் குரூனுல் முஃபத்தலா, அந்த 3 ஜென்ரேஷனை தான் நம்ம சலஃப்னு சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலஃப்னு சொல்லிட்டு நமக்கு அடையாளப்படுத்துகிறாங்க, இல்லையா? சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன். இவங்க என்ன சொல்கிறாங்க? வழிகட்ட சலஃபு கொள்கை. யார் அப்போ நீ வழிகேடுன்னு சொல்கிற? சஹாபாக்களை சொல்கிறியா? அப்போ சுப்ஹானல்லாஹ், இதையெல்லாம் கேட்டால் பர்சனல் அட்டாக்ஸ், விவாதத்துக்கு வா. இது எப்படி இருக்குன்னா உஸ்தாத், மிக மோசமான ஒரு நிலையில் போயிட்டுருக்கு இந்த ஃபித்னா. அப்போ அதனால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இந்த பணி, இந்த கல்வி பணி, இது ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக இருக்கிறதா தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இல்லையா? அல் ஹிக்மா இஸ்லாமிய கல்லூரி என்கின்ற அந்த நிலைக்கு நீங்கள் உயர்ந்து, அல் மாஹத் இந்த மக்தப் ஸ்கூல் வந்து தமிழகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டுருக்கிறீங்க. இதில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள், இந்த மாதிரியான ஃபித்னாக்களிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள், இதெல்லாம் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறீங்க? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் தௌஹீத் சிந்தனை இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி அக்கீதாவை படிச்சுட்ருக்கிறாங்க, குறிப்பாக இளைஞர்கள். இப்போ இவர்கள் என்கிட்டயே பல பேர் கேட்டிருக்கிறாங்க, எங்கே போய் நாங்கள்
சரியான மன்ஹஜை படிப்பது கேட்டுக்கிறாங்க. ஒரு சில கல்லூரிகள் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் கூட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இன்னுமே அவங்களுடைய அடிப்படை கல்வியை மேம்படுத்துவது இதில் கொஞ்சம் நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம். இன்னும் நிறைய கல்லூரிகள் நமக்கு தேவை. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஏற்பாடுகள் என்ன? எதை கொண்டு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கிறீங்க? உங்களுடைய சிலபஸ் என்ன? இதெல்லாம் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். அல் ஹிக்மா இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜாமியா அல் ஹிந்த் அல் இஸ்லாமியா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மலப்புரம் கேரளா, அவர்களுடைய அந்த அகாடமிக் உஸ்தாதுமார்களுடைய அந்த ஒரு ஹையத் இருக்குது. அவர்களுடைய அந்த குழுமத்தால் சவுதியில் உள்ள ஜாமியாத் இருக்குது இல்லைங்களா, சவுதியில் ஜாமியத்துல் கசீமா இருக்கட்டும், உம்முல் குராவாக இருக்கட்டும், ஜாமியா இஸ்லாமியாவாக இருக்கட்டும், இப்படி அங்கே இருக்கக்கூடிய முக்கர்ரர் அந்த சிலபஸ்கள் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு முக்காரனா நடத்தி நம்ம ஊரில் எதெல்லாம் தேவைப்படும், நம்ம ரீஜியனில் எந்த மாதிரி தேவைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க கிரியேட் பண்ண ஒரு சிலபஸ் தான் ஜாமியா அல் ஹிந்துடைய சிலபஸ். ஓகே, சேம் நாம ஜாமியாவுடைய அகாடமிக் சூப்பர்விஷனில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். ஜாமியா அல் ஹிந்தில் வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் அல் ஹிக்மா இருக்குது, அது மாதிரி அதே சிலபஸ் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் தமிழ் முஸ்லீம் சமூகத்துக்கு அல் ஹிக்மா தான் வேணும் இன்ஷா அல்லாஹ். இதில் படித்து மேற்படிப்புகளுக்கு குல்லியா மாஜிஸ்டர் என்ன பண்ணலாம், ஜாமியா அல் ஹிந்து முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா சவுதியுடைய பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அங்கே நம்ம அப்ளிகேஷன் போடலாம் இன்ஷா அல்லாஹ். அதாவது அங்கே என்ன நடத்தப்படுதோ, ஜாமியா அல் ஹிந்தில் என்ன நடத்தப்படுதோ அதே பாடத்திட்டங்கள் அதே அல் ஹிக்மால் நடத்தப்பட்டு இருக்குது. குல்லியா ஆரம்பிக்கும் போது அதே பாடத்திட்டங்கள் தான் நடக்கும். இப்போ வந்து நம்ம மஹத் ஆரம்பிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இந்த மஹதுடைய மாணவர்கள் முடிக்கும் பொழுது அவர்கள் அப்படியே குல்லியத்து ஷரியா ஆரம்பிக்கிற மாதிரியும் இன்ஷா அல்லாஹ் ஒரு திட்டம் இருக்குது. அப்படி குல்லியத்து ஷரியாவும் குல்லியத்துல் ஹதீஸ்லாம் நாம் சேலத்தில் ஆரம்பிக்கும் பொழுது, சேலம் நம்மளுடைய கேம்பஸ்லேயே ஆரம்பிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அதே சிலபஸ் மன்ஹஜுக்கும் தௌஹீதுக்கும் அகீதாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, அதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அதே சிலபஸ் இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாட்டில் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். 2030 இன்ஷா அல்லாஹ் அந்த காலகட்டத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் நாலாபுறங்களிலும் இது போன்ற மஹதுகள் குல்லியாக்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் எண்ணமும் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய டீமுக்கு இருக்குது, நம்மளுடைய குழுவுக்கு இருக்குது. தமிழ்நாடுடைய எல்லா பக்கங்களிலும் இது போன்ற மஹதுகள் இன்ஷா அல்லாஹ் உருவாக்கப்படணும். இப்போ அரபு மொழிக்காக குறிப்பாக என்ன ஏற்பாடு இருக்குது? அரபு மொழியை கற்றுக் கொடுக்குது. நீங்கள் சொன்னீங்க ஜாமியா அல் ஹிந்தில் வந்து முதல் 2 வருடம் வந்து ஒரு மஹத் லுகத்துல் அரபியாவை நாங்கள் சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் குல்லியாத்துக்குள்ளே போவாங்கன்னு. அது மாதிரியான ஒரு செட்டப்பா, இல்லைன்னா அரபு மொழியை கற்றுக்கொள்றதுக்கு அதே செட்டப்? மதீனா யூனிவர்சிட்டியில் என்ன இருக்குதோ அதே தான் நம்ம ஜாமியா அல் ஹிந்திலும் இருக்குது. அதே புக்ஸ் தான் ஜாமியா இஸ்லாமியால என்ன புக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களோ அதே செட் ஆஃப் புக்ஸ் தான் இங்கேயும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ மொத்தம் 5 வருடமா? மொத்தம் 5 வருடம் மஹதும் குல்லியாவும் சேர்த்து 5 வருடம். குல்லியால பக்காலோரியஸ் இளங்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்து மொத்தம் 5 வருஷம். முதுகலை மாஜிஸ்டர் அதுவும் சேர்த்தோம்னா 7 வருஷம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு முதல் வருட சிலபஸ் இப்போ குல்லியாத்தில் பல கல்லூரிகளில் முத்தூன்களை படிக்கிறாங்க, மத்தன்களை. இப்போ நிறைய அக்கீதா புத்தகங்களில் அல் உசூலு தலாத்தத்துல் உசூல், அது போல் நவாக்கத்துல் இஸ்லாம், இப்படி நிறைய புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அக்கீதா சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், அதே போல் ஃபிக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், இது மாதிரியான இதனுடைய மத்தன்களை படிப்பதற்கான வாய்ப்பு அங்கே ஏற்படுத்தப்படுதா? நம்மளுடைய மஹதை பொறுத்த வரைக்கும் மற்ற மதரசாக்களிலிருந்து வேறுபடக்கூடிய சில அம்சங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு அம்சம் அகீதா மன்ஹஜில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. அதே போல் அரபி மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதே போல் இந்த முத்தூன் விஷயம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக கேட்கறதுக்கு புதுசாக இருக்கும். இதை பற்றின ஒரு சிறிய அறிமுகம் மக்களுக்கு தேவை. குறிப்பாக நம்மளுடைய நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இளைஞர்கள் ஆர்வப்பட்டு கேட்கக்கூடிய இளைஞர்கள், அறிவுத்தாகம் இருக்கக்கூடியவங்க, இல்மை அதனுடைய முறையில் கற்றுக்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக முபுச்சதி ஒரு பிகினர் என்ன கற்றுக்கணும், இன்டர்மீடியட் லெவலில் இருக்கக்கூடியவங்க முத்தவசியத்தை என்ன கற்றுக்கணும், முன்தஹி ஒரு முபுச்சதி அகீதால முபுச்சதியாக இருக்கக்கூடியவர் என்ன படிக்கணும். ஒவ்வொரு துறை சார்ந்த முத்தூன்கள் உலமாக்கள் எழுதி இருக்கிறார்கள் துல்லாபுல் இல்முகளுக்காக, மாணவர்களுக்காக, இந்த மார்க்க கல்வியை தேடக்கூடிய மாணவர்களுக்காக சிறிய சிறிய தொகுப்புகளாக, அதைத்தான் முத்தூன் என்று சொல்லுவோம். அந்த முத்தூன்களுடைய சிறப்பு என்னன்னா குறைந்த பக்கங்கள் இருக்கும், ஆனால் அந்த துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் உள்ளடக்கி இருக்கும். அதற்கு உலமாக்கள் பல கமெண்ட்ரி ஷுரூஹ் விளக்க உரைகள் விரிவுரைகள் எழுதியிருப்பாங்க. இப்போ உதாரணமாக நம்முடைய மஹதில் இப்போ சேலம்ல நடக்கக்கூடிய இந்த மஹதில்
ஒரு உஸ்தாத் இருக்கிறார், அவருடைய பெயர் சொல்ல விரும்பல. அவர் வந்து உலக கல்வியிலையும் சரி அல்ஹம்துலில்லாஹ் 10th மாநில அளவில் ரேங்க் எடுத்தவர். 10th அந்த டைமில் ஸ்டேட் ரேங்க் எடுத்த சொற்ப நபர்கள் அவரும் ஒருத்தர். மாஷா அல்லாஹ். இப்படிப்பட்ட மாணவர்கள் தான் இந்த மாதிரி மார்க்க கல்வி கற்றுக்கிறதுக்கு வேணும். படிப்பிலும் பண்பிலும் முன்னிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள். பொதுவாக காலங்காலமாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறேன். பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டா மதரசால தள்ளி விடுவாங்க. வீட்டுக்கு அடங்காமல் இருந்தால் மதரசால தள்ளி விடுவாங்க. இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஸ்கில் வைஸ்லேயும் சரி, படிப்பு ரீதியாகவும் சரி, ஒழுக்க ரீதியாகவும் சரி, இப்படிப்பட்ட நபர்கள் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டிகளாக எப்படி இருக்க முடியும்? கரெக்ட். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த உஸ்தாத் அவர் படித்த முத்தூன்கள், முழுவதாக படித்து முடித்த முத்தூன்களை சொல்கிறேன். நவாகிதுல் இஸ்லாம், கவாயிதுல் அர்பா, அல் அர்பாஉன் நவவியா, கிதாபு தௌஹீத் அல்லதி ஹுவ ஹக்குல்லாஹி அலல் அபீத், அர்பாஉன் நவவியா முஹம்மது இமாம் நவவியோடது, அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு ஷரஃப் நவவியோடது. மீதி நான் சொன்ன கிதாபுகள் எல்லாமே வந்து ஷேகுல் இஸ்லாம், இமாமுத் தாவா, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இப்னு சுலைமான் அத்-தமீமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் இவங்களோடது. இப்போ இந்த கிதாப் எல்லாமே அவர் மனப்பாடம் பண்ணியிருக்காரு. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய உசூலு சுன்னான்னு ஒரு மத்தன் இருக்கு. இதை வந்து நான் சொல்லக்கூடிய இந்த உஸ்தாத் மனப்பாடம் பண்ணியிருக்கிறார். கிதாபுல் ஈமான், சஹீல் புகாரில் கிதாபுல் ஈமான் இருக்கக்கூடிய அனைத்து அபுவாபுகளையும் அசானிதுகளோட சனதுகளோட மனப்பாடம் பண்ணியிருக்கிறார். இப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடிய இந்த ஒரு வழக்கம் நம்ம ஊர்களில், இது உலமாக்களுடைய ஒரு வழிமுறைனா இதுதான். அல் இல்மு மாஃபிஸ் சுதூர் வலைஸ மாஃபிஸ் சுதூர். கல்வி என்பது இதயங்களில் நாம் சுமப்பதே தவிர புத்தகங்களுடைய வரிகளில் இருப்பதல்ல கல்வி. கல்வி அறிவு என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்துக்களை பற்றி சொல்லும் பொழுது, ஆயாத்துன் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், கல்வி கொடுக்கப்பட்ட நபர்களுடைய இதயங்களில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துக்களை வைத்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ காலங்காலமா நபித்தோழர்கள் காலத்திலிருந்து தலைமுறையாக இந்த கல்வியை சுமப்பவர்கள் அடிப்படையில இதயத்துல சுமக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அப்ப இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய இந்த ஒரு வழக்கம் நாம தமிழ்நாடு மதரசாக்கள்ல புதுப்பிக்கணும். குறிப்பா இந்த முத்தூன்கள் மனப்பாடம் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்ல, இந்த முத்தூன்களை மனப்பாடம் பண்ணக்கூடிய இந்த ஒரு வழக்கத்தை புதுப்பிக்க வேண்டும். நம்மளுடைய மாஹதில் ஒவ்வொரு மாணவர்களுடைய கையிலையும் முத்தூனு தாலிபுல் இல்ம் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரீதியான புத்தகங்களை கொடுப்போம். மரணம் அப்படிங்கக்கூடிய இதில் வருது. இப்போ நம்மளுடைய மாணவர்கள் அர்பாஉன் நவவியா மனப்பாடம் பண்ணுறாங்க, இமாம் அஹ்மதுடைய உசூல் சுன்னா மனப்பாடம் பண்ணுறாங்க, நவாகிதுல் இஸ்லாம் பண்ணி முடிச்சவங்க இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், பரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும். ஏன்னா பல நேரங்களில் கல்வியாளர்கள் அவங்களுடைய கல்வியை பயன்படுத்தாததற்கு காரணமும் கூட என்னென்னா, இந்த புத்தக இல்மு, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இல்மு ஹிஃபுல் இல்லாமல் இல்மு கிடையாது இல்லையா? ஃபஸ்ட்டு ஹிஃபுல் வேணும், அப்புறம் ஃபஹம் வேணும், அப்புறம் நஷர். இப்போ ஹிஃபுல் இல்லாமல் ஃபஹம் இல்லை, ஃபஹம் இல்லாமல் நஷர் இல்லை இல்லையா? ஸோ அதுபோல் அல்ஹம்துலில்லாஹ் இந்த முறை வந்து உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி சீராக்கப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். அப்போது எந்த வயசில் அல் ஹிக்மாவில் இணையலாம்? வயசு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருக்குதா? ஏன்னா மதீனா யூனிவர்சிட்டி உட்பட வயசு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது சிலருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு 50 வயசுக்கு அப்புறம் படிக்கணும்னு தோணுது, அவர் படிக்கலாமா? அவர் வந்து படித்தா அது எப்படி? அது மாதிரி ஸ்கூலுக்கு அப்புறம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, காலேஜுக்கு அப்புறம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அப்போ வயது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இல்லைனா வயதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா ஹிக்மாவை பொறுத்த வரைக்கும்? இப்போது நமக்கு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வயது வரம்பு இல்லாமல் ஒரு திட்டம் ஆரம்பிக்கணுங்கிறது நம்மளுடைய ஒரு நியத்தாக இருக்குது. அது செய்து ஆக வேண்டியது. உதாரணமாக இப்போது ஷிரூரில் ஷேக் அப்துல் வாரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெங்களூருக்கு பக்கத்தில் ஷிரூர். அவங்களுக்கு வந்து அவங்க எப்போ வேணாலும் நம்ம போய் படிக்கலாம், எவ்வளோ காலம் இருக்கணும்னு இல்லை. நாம் எந்த தரத்தில் இருக்கிறோமோ அதற்கு தகுந்த புத்தகத்தை மனப்பாடம் பண்ண வைப்பாங்க, அதற்குண்டான ஷரஹ் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நாம் இன்னும் ஆரம்பிக்கல. நாம் இப்போ வந்து
ஒரு இன்ஸ்டியூட்டோடைய அந்த ஒரு இதில் தான் போயிட்டுருக்கோம். ஒரு வயது வரம்பு இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது, அகாடமிக் இயர் ஆரம்பித்து அகாடமிக் இயர் முடியும். இப்போ இந்த ஒரு ரீதியில் தான் போயிட்டுருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு மாடல் வந்து இன்ஷா அல்லாஹ் எந்த வயதில் இருக்கக்கூடியவங்களும் மார்க்க கல்வியை கற்றுக்கணும், எந்த வயது வரம்பில் இருக்கக்கூடியவங்களும் எவ்வளோ காலம் வேணாலும் கற்றுக்கலாம், அவர்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரு இன்ஷா அல்லாஹ் ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். அதற்குண்டான முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்குது. அதுபோல் இன்னைக்கு ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இல்லையா, அன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வந்து இன்னொரு பெரிய அளவுக்கான பின்னடைவு நான் பார்க்குறது என்னன்னு சொன்னால், தமிழகத்தில் மட்டும் இல்லை, உலகளாவிய முறையில் இன்றைக்கி சில அல்ஹம்துலில்லாஹ் சில மக்களுடைய முயற்சியினால் ஆன்லைன் வழியாக, அதாவது ஆன்லைன் வழியாகன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கோப்பில் நான் சொல்கிறேன். அதுக்காக வந்து முழுவதுமாக ஆன்லைனில் படிச்சுட்டு அது எந்த ஒரு ஃபகம் இல்லாமல் எந்த ஒரு ஃபிக்ஹும் இல்லாமல் போகிறத நான் சொல்ல வரல. இன்றைக்கி டிஸ்டன்ஸ் மோட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க மற்ற கல்விகளெல்லாம். அதாவது அவர் இந்த குறிப்பிட்ட இந்த மாதத்தில் வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும், மற்றதெல்லாம் ஆன்லைனில் பேக் பண்ணிக்கலாம், புக்ஸை போய் எடுத்து படிக்கணும், ஒரு உலமாவுடைய ஒரு ஆலிமோட டச்சில் இருக்கணும். இப்படியாக இருக்கக்கூடிய அந்த சூழல் இன்றைக்கி வந்து இஸ்லாமிய கல்வியில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆகிறதா நான் பார்க்குறேன். குறிப்பாக என்னைய மாதிரியான நாட்கள், நான் வந்து ஒரு பிஏஐஎஸ் படித்து முடிக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டேன். ஒரு சாதாரணமான, உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் ஸ்கெலிட்டன்ஸ் மட்டும் தான் அதில் இருக்குது, டீப்பாலாம் அதில் ஒன்றும் இல்லை பெரிய அளவுக்கு. அப்போ டீப்பாக படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஆன்லைனில் வந்திருக்குது. பட் இருந்தாலும் இப்படியான ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்கோப் வந்து இன்னும் இல்லையோ அப்படிங்கிறது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அப்படி அதில் ஏதாவது முன்னெடுப்புகள் ஹிக்மா பண்ணுமா? எந்த ஏஜ் லிமிட்டில் இருந்தாலும் மார்க்கத்தை டீப்பாக கற்றுக்கிற மாதிரி இப்போ இதே முத்தூன்கள் இதே மாதிரியான சிலபஸ்களை உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்கள் இணைத்து, இப்போ ஷேக் அப்துல் ரஹ்மான் ஹசன் இருக்கிறாரு, ஷேக் நான் இதை சொல்கிறேன், டிம் ஹம்பிள் இருக்கிறாங்க, இவங்களாம் ஒரு பெரிய புரட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏஎம்யூ இருக்குல்ல, அது அல் மதரசத்துல் உமரியால, அதில் நம்ம என்ரோல் ஆகிருக்கோம். அதனால் தெரியும் அந்த அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இன்றைக்கி எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கிறோம், டேப் வச்சுருக்கிறோம், அதை வச்சு அவங்க வந்து இப்போ இது இப்போ ஹிக்மா மாதிரியான ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு சிலபஸ், ஸ்ட்ராங் சிலபஸ் இருக்கக்கூடியவர்கள் இதையும் கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்மளோட இந்த ஒரு நேர்காணல் மூலமாக இது நிறைய இளைஞர்களுக்கு போய் சேர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நல்ல ஒரு டீம் வேணும், இஹ்லாஸாக எந்த உலக ஆதாயம் எதிர்பார்க்காம. இப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த மதரசத்துல் உமரியாவே இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுது. ரெக்கார்டிங்ஸில் இருந்து, சிலபஸில் இருந்து, எடிட் பண்ணுறதுல இருந்து, அதற்குள்ள ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக நடக்குது இல்லையா, அதுக்கு ஒரு நல்ல டீம் தேவை. நாம் அதை பற்றி இது வரைக்கும் யோசிக்கலை. ஆனால் இன்ஷா அல்லாஹ் நல்ல டீம் அமையும் போது அதை செய்யாமையும் இருக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு உண்டானது எந்த வழிகளெல்லாம் இல்மு போய் சேர முடியுதோ அந்த எல்லா வழிகளிலும் இல்மு போய் சேரணும், சத்தியம் போய் சேரணும். நாம் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டியூட்டோட ஒரு லிமிட் ஒதுங்கிக்காம நம்மளால முடிஞ்ச எல்லா வழிகளிலும் இந்த சத்தியம் போய் மக்களுக்கு சேரணுங்கிறதா நம்ம இல்லை ரொம்ப முக்கியம். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயத்த ஒன்று சொன்னீங்க. ஏன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், லிமிட்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் கிடையாது. 3 வருஷத்தில் ஒரு மனிதன் படித்து முடிச்சுட்டா ஒரு ஆலிம். நீங்கள் சொன்னீங்க பலர் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி ஹிஸ்பியத்தை பரப்புறதும் வழிகேட்டை பரப்புறதும். தாவா என்பது என்னை பொறுத்தவரை உனக்கு தெரிந்ததை பேச வேண்டிய ஒன்று, தெரிந்ததையும் அமல் பண்ணு, அமல் செய்ததின் பக்கம் மக்களை அலை இல்லையா. பல்லி வாணி உளவு ஆயாங்கிறது எல்லாத்தையும் தெரியாதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது அல்ல. அதை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் வழியாக அந்த தாவா எடுத்து செல். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இந்த உசூலு தாவா என்பதை பற்றி உள்ள பேசிக்கான இல்மு கூட இல்லாமல் இன்றைக்கி மக்கள் சொல்லப்போனால் ஹுதுபத்துல் ஹாஜாங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படை ஒரு உரையை நாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு. இப்போ ஆரம்பமே இங்கே வந்து ஒரு பெரிய தடுமாற்றமாக இருக்குது. ஆனாலும் தன்னை தாய் என்று அழைத்து கொள்ளக்கூடிய மக்கள்னு இருக்கிறாங்க. அப்போது நம்ம படிங்க அப்படின்னு சொன்னால் படிப்பதற்கான சூழலை அவங்க ஏற்படுத்துறது இல்லை. அப்போது அவங்க சொல்லக்கூடிய காரணமும் இதுதான், எங்களுக்கு படிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நான் நிறைய பேர்கிட்ட நிறைய இளைஞர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன், படிங்க, படிப்பு ரொம்ப முக்கியம், கல்வி ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் தயார் செஞ்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தாவா செய்யலாம். தாவா செய்கிறதுல எந்த தடையும் இல்லை. ஆனால் தாவா டிஸ்ட்ரிக்ஷனாக மாறிடக்கூடாது. தாவா ஹேஸ் டு பி வெரி கன்ஸ்ட்ரக்டிவ். நீங்கள் பண்ணக்கூடிய தாவாவினால் மக்கள் நேர்வழி அடைய வேண்டுமே தவிர திசை மாறிட போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கும் மற்றவங்களுக்குமான அட்வைஸாக இருக்குது.
அல்ஹம்துலில்லாஹ் அந்த இந்த ஒரு சூழலை நாம் இன்ஷா அல்லாஹ் மாற்றுவதற்கும் ஹிக்மா கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஹிக்மா வந்து அடுத்தடுத்த யோசனைகள் கண்டிப்பாக ஆட்கள் சேருவாங்க, இன்ஷா அல்லாஹ் மக்கள் வருவாங்க. அடுத்தது இறுதியாக இந்த ஸ்கூல் ஆஃப் குர்ஆன் இல்லையா, இந்த ஸ்கூல் ஆஃப் குர்ஆன் வந்து ஹிக்மாவுடைய ஒரு ஒரு துணை நீட்சி அமைப்பு இல்லையா, இதுலேருந்து அது வந்துச்சா அதுலேருந்து இது வந்துச்சா? ஸ்கூல் ஆஃப் குர்ஆனுங்கிறது ஜாமியா அல் ஹிந்தோடைய ஒரு கிட்ஸுக்கான ஒரு கோர்ஸ். மக்தப் மதரசா கிட்ஸுக்கான கோர்ஸு. இதோடைய மொத்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா 17 வருட பாடத்திட்டம். மாஷா அல்லாஹ். 17 வருஷ பாடத்திட்டம். அதாவது கல்வி பருவம்னு நாம் புதுசாக, கல்விக்கு பருவம் இல்லை வயதில்லை, பொதுவாக நாம் பார்த்து வச்சுக்கிற அந்த ஒரு 25 20 22 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், ஒரு குழந்தை வாலிபனாகி படித்து முடிக்கிற அந்த வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய முழு காலமும் அவன் உலக கல்வியும் கற்றுக்கணும், அதோட சேர்த்து மார்க்க கல்வியோடய டச்சிலேயே இருப்பான். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இப்போ பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலாக நடக்கக்கூடியது என்னென்னா, அந்தந்த குழந்தைங்க அவங்க ஸ்கூலுக்கெலாம் போவாங்க, காலையில் 1 மணி நேரம் இல்லைனா சாயங்காலம் 1 மணி நேரம் மற்ற மதரசாவில் நடக்கும். அதுவும் எந்த அளவுக்கு இவங்க ப்ராப்பராக போவாங்கன்னு தெரியாது, வரக்கூடிய உஸ்தாதும் எந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து நடத்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. பல மக்தப் மதரசாக்களில் மன்ஹஜ் கிடையாது. மக்தப் மதரசாக்கள் குர்ஆன் ஓதி கொடுக்குறாங்க, சிலர் தஜ்வீதோடு நல்லா ஓதி கொடுக்குறாங்க, தர்த்தீலாக இருக்குது, சிலது அப்படி இப்படி தான் இருக்குது. நான் கவனித்த வர மக்தப் மதரசாக்களில் மன்ஹஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா சிறு வயதில் அந்த குழந்தைகளுக்கு நாம் மன்ஹஜை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க. ஆனால் அது உண்மையிலேயே தவறவிடப்பட்ட ஒன்று. குறிப்பாக தௌஹீத் வட்டாரங்களில் மக்தப் மதரசாக்கு எந்த வேல்யூவும் இல்லை, நல்லா பாதுகாக்கணும். அப்போது இந்த ஸ்கூல் ஆஃப் குர்ஆனில் மன்ஹஜின் அடிப்படையில் இது இயங்கிட்டு இருக்கு இல்லையா? மன்ஹஜுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம ஸ்கூல் ஆஃப் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், டீச்சர்ஸுக்கு வீக்லி முஅல்லிமான்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். மாஷா அல்லாஹ். கட்டாயமாக ஸ்கூல் ஆஃப் குர்ஆன் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் அதை அட்டன் பண்ணியே ஆகணும். அதில் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசானுடைய அகீதத்து தௌஹீத் சொல்லி கொடுக்குறோம். மாஷா அல்லாஹ். டீச்சர்ஸ் ஸோ டீச்சர்ஸ் வந்து all teachers have to attend this. மாஷா அல்லாஹ். வீக்லி எல்லா டீச்சர்ஸும், அதிகமாக பெண் ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க. ஓகே. அவங்க எல்லாத்துக்குமே உஸ்தாதுமார்கள், மாஷா அல்லாஹ், ஜாமியாவில் படித்து பட்டம் பெற்ற உஸ்தாதுமார்கள் அவங்களுக்கு இதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அதை சொல்லி கொடுத்து இப்படி தான் அந்த டீச்சர்ஸுக்கு மன்ஹஜே போய் சேரலைன்னா அதே தானே குழந்தைகளுக்கு போய் சேரும். கரெக்ட். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க புரிந்து இருக்கக்கூடிய மார்க்கம் தான் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு வீக்லி அல் முஅல்லிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ் வந்து கட்டாயமாக ஸ்கூல் ஆஃப் குர்ஆனில் தமிழ்நாட்டில் இப்போ 30 ஃபேக்கல்ட்டிஸ் பக்கம் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். எத்தனை பிரான்ச்சஸ் இருக்காங்க? 10 சென்டர் இப்போ இருக்குது. 10 சென்டர் இருக்குது இப்போ. ஈரோடு, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, நாகூர், காரைக்கால், திருப்பத்தூர், இப்படி ஒரு 10 சென்டர் இருக்குது. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அது விரிவாயிட்டு இருக்கு. அது வந்து விரிவாக்குறதுக்கு விரிவாயிட்டு இருக்கு. நம்ம ஒரு வருஷத்துக்கு இன்ஷால்லா 3 சென்டர் எடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 3 சென்டர் எடுக்கிறோம். நமக்கு டீம் கம்மியாக இருக்கிறனால தான் இந்த ஒரு இது, இல்லைன்னா நம்ம நிறைய எடுப்போம். 3 சென்டர் எடுத்துட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கம்மிங் இயர் புளியங்குளம் வருது இன்ஷால்லா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஒரு முயற்சி. இப்போ இதனுடைய மீட்சி தான் தாருல் ஹிக்மா இல்லையா? இதில் வந்து அந்த 17 வருஷத்தில் ஃபஸ்ட்டு 5 வருஷம் ஸ்கூல் ஆஃப் குர்ஆன் குழந்தைகள், இது வந்து ஒரு பொது விடுமுறை நாட்கள்லையும் வீக்கெண்ட் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா, சாட்டர்டே சண்டே, அதே மாதிரி பப்ளிக் ஹாலிடேஸில் பொது விடுமுறை நாட்களில் குழந்தைங்க வந்து ஆஃப்லைனில் நேரடியாக வந்து சென்டரில் படிக்கக்கூடிய வகுப்புகள் தான் இது. அப்போ வீக் டேஸில் எதுவுமே இருக்காது, டச் இருக்காதுன்னு கேட்டால் அப்படி இல்லை. வீக் டேஸில் இந்த டீச்சர்ஸ் கம்பல்சரி ஹோம்ஒர்க்கை ஃபாலோ பண்ணும். குழந்தைகளை பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோம்ஒர்க்கு ரெக்கார்டு பண்ணி தர்த்தீலாக இருக்கட்டும், துவாக்களாக இருக்கட்டும், அரபிக் லாங்குவேஜாக இருக்கட்டும், 4 சப்ஜெக்ட் இருக்குது ஸ்கூல் ஆஃப் குர்ஆன். இஸ்லாமிக் ஸ்டடீஸில் அகீதா, மன்ஹஜ், அஸ்மாஉல் ஹுஸ்னா, துவா, திக்ர், சீரா, ஃபிக்ஹ், தொழுகை, இது எல்லாமே அடிப்படைகள் எல்லாமே இஸ்லாமிக் ஸ்டடீஸில் வந்துடும். அரபிக் லாங்குவேஜில் பேசிக் அரபிக் கான்வர்சேஷன் எல்லாமே வந்து அதில் இருக்கும். குர்ஆன் 5 கிரேடு 1லேருந்து கிரேடு 5 வரைக்கும் குழந்தை முடிக்கும்போது 3 ஜுஸு மினிமம் ஹிஃப்ஸ் பண்ணியிருக்கும் ஒரு குழந்தை. 3 ஜுஸு குறைந்தபட்சம் ஒரு குழந்தை மனப்பாடம் பண்ணியிருக்கும். இது வந்து மெயினாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். காயிதா நூரானியா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். காயிதா நூரானியா வந்து மதீனாவில் இருக்கக்கூடிய மஷாயிஹ்மார்கள் அவர்களிடம் ட்ரைனிங் எடுத்த சில ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க.
அந்த ஃபேக்கல்டிஸ்ட்டை ட்ரைனிங் எடுத்து அந்த எக்ஸாம் காயிதா நூரானியை கிளியர் பண்ணால் மட்டும்தான் அந்த டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் குழந்தைங்களுக்கு காயிதா நூரானியை சொல்லிக் கொடுக்குறது பர்மிஷன் இருக்குது. நல்ல முயற்சி. அது இஜாஸா இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ்ட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். 3 மாதம் டீச்சர்ஸ் படிப்பாங்க. 3 மாதம் டீச்சர்ஸ் படிப்பாங்க. சரியான அந்த மஹ்ரஜெல்லாம் வரணும். அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அவங்க அதை கிளியர் பண்ணினா மட்டும்தான் குழந்தைங்களுக்கு அவங்க காயிதா நூரானியை சொல்லிக் கொடுக்க முடியும். இதெல்லாம் தான் ஸ்கூல் ஆஃப் குர்ஆனுடைய பேசிக் சிஸ்டம். மற்ற மக்தபுக்கும் இதுக்கும் என்ன அப்படி வித்தியாசம், தனிச்சிறப்புகள் இதுக்குன்னு அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹோம் ஸ்கூலிங்னு ஒரு சிஸ்டம் இருக்குது ஸ்கூல் ஆஃப் குர்ஆனில். அதாவது பெற்றோர்களும் சேர்ந்தே படிச்சுட்டு போகிறது, தீனை கற்றுக்கிட்டு போகிறது. இது மற்ற மதரசாக்கள்ல இருக்குதா, இருந்தால் எஃபெக்டிவாக நடத்துகிறாங்களான்னு தெரியல. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இது நடத்திட்டு இருக்கிறோம். மாஷா அல்லாஹ். வெறுமனே நேர்காணலுக்காக சொல்கிறது இல்லை, பேரண்ட்ஸ் இதை ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மந்த்லி பேரண்ட்ஸ் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணும். ஃபிசிக்கலாக வருவாங்க, ஃபிசிக்கலாக சென்டருக்கு வருவாங்க. வந்து நபி வழியில் தர்பியத் செய்வது எப்படி, இது அதுக்கு ஒரு சிலபஸ் பேக்கேஜ் இருக்குது. பேரண்ட்ஸ் என்ன படிக்கணுங்கிறதுக்கு சிலபஸ் பேக்கேஜ் இருக்குது, பேரண்ட்ஸ் கைடு இருக்குது. அப்போ இதை வந்து பேரண்ட்ஸ் கற்றுக்குவாங்க. சொல்லிக் கொடுக்குறது உஸ்தாதுமார்கள். சொல்லிக் கொடுக்குறது உஸ்தாதுமார்கள். ஒவ்வொரு டேர்முக்கும் பேரண்ட்ஸ் எவாலுவேஷன் டெஸ்ட் நடக்கும். அந்த பேரண்ட்ஸ் எவாலுவேஷன் டெஸ்ட்டில் பேரண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்துருந்து கேட்போம், குழந்தைங்க படிக்கிறாங்க இல்லையா, குழந்தைங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருந்து பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி குழந்தைய படிக்க வைக்கிறாங்கிறது அதில் தெரியும். மாஷா அல்லாஹ், பெரிய நல்ல ஒரு விஷயம். மாஷா அல்லாஹ். அப்படி பேரண்ட்ஸ் எவாலுவேஷன் டெஸ்ட்டுன்னு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி அது நம்ம வைப்போம். இதில் ஓரளவுக்கு தெரியும் பேரண்ட்ஸ் எவ்வளோ வராங்க. ரெண்டு கிளாஸ் தொடர்ந்து பேரண்ட்ஸ் அட்டன் பண்ணலைன்னா நாம் வந்து சீவியராக ஆக்ஷன் எடுப்போம், குழந்தைங்களை நிறுத்துற வரைக்கும். ஏன்னா அப்போ தான் ப்ராப்பராக பேரண்ட்ஸ் வருவாங்க. இப்போ இதனால் என்ன நடக்குதுன்னா, வீக் டேஸில் அவங்க தான் குழந்தைய உட்கார வச்சு பாட சொல்லி குர்ஆன் ஓத வச்சு வாய்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. அது ப்ராப்பராக ஆன்லைனில் டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் போடுவாங்க. ரிப்போர்ட் வந்து ப்ராப்பராக வரும். இப்போ இதனால் வீட்டில் ஒரு மார்க்கத்துடைய சூழல் உருவாகுது. கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். எப்போவுமே சீரியலுடைய வாய்ஸ் கேட்கக்கூடிய வீட்டில் ஒரு வாரமாக அம்மாவும் மகளும் போய் இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா அம்மா ஓத வைக்கிறாங்க குழந்தைய. டீச்சருடைய வீட்லேயும் மாற்றம் நடக்கும். டீச்சர் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணணும், இந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டு கரெக்ஷன் வந்து ஸ்பாட்லேயே அனுப்பணும். இந்த இடத்துல மஹ்ரஜ் தப்பாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு கிருபை. இதெல்லாம் நம்ம இந்த குழந்தைகள் கற்றுக்கும் போது கிளாஸ்குள்ளே போய் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி வெளியே இருந்துக்கிறது இல்லை. உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த தலைமுறைக்கு பயனளிக்குங்கிற ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தில். இப்போ நீங்கள் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம் என் தலையில் ஓடிட்டே இருக்கிறது என்னென்னா, இன்னுமே மக்களுக்கு இந்த இல்மு மேலே ஈர்ப்பும், இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம சரியாக அறியணும், நம்மளுடைய பிள்ளைகள் சரியாக படிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கி சுப்ஹானல்லாஹ் மார்க்கம் இல்லாமல் இளைஞர்களுடைய நிலை நமக்கு தெரியும். இன்றைக்கி முஸ்லீம் இளைஞர்கள் கஞ்சாவிலும் போதையிலும் சிகரெட்டிலும் பெண்கள் பின்னாடியும் அதே மாதிரி பல ரீதியான ஃபித்னாக்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள்லையும் மார்க்கத்தை இழந்து கண்ணியத்தை இழந்து இன்றைக்கி நம்மளுடைய சமூகம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கேள்வி அதாவது மக்கள் எல்லாம் அதாவது முஸ்லீம்களை பிடிக்காத எதிரிகள் எல்லாம் முஸ்லீம்களை வைத்தே முஸ்லீம்களை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு 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 மோசமான காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த கண்ணியமெல்லாம் நமக்கு ரீஸ்டோர் ஆகணும்னா, மீண்டும் அல்லாஹ் நமக்கு இதை தரணும்னா கல்வி ரொம்ப முக்கியம். இந்த கல்விக்காக இயங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் சரியான டைரக்ஷன் அவங்களுக்கு இல்லை. என்ன பண்ணணும், என்ன செய்யணும், விழிப்புணர்வு அது ரொம்ப முக்கியம். அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இன்டர்வியூவோட இன்னும் மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா கிவிங் அவேர்னஸ். இந்த கல்வி ரீதியாக நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். வெறுமனே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பொருளாதார சிந்தனை இல்லாமல் கல்வி அப்படிங்கக்கூடிய ஒன்று பரவலாக்கப்படணும். எல்லோரும் சேர்ந்தது தான் மார்க்கம் இல்லையா. கல்புன்யான்னு நபிஸா சொன்னாங்க. யானி நம்மளுடைய சகோதரர்கள், நம்மளுடைய முஸ்லீம் சமூகம் என்பது ஒரு வீடு மாதிரி. அப்போது ஒரு இன்ஸ்டிடியூஷன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனை எழுப்பக்கூடிய, இன்ஸ்டிடியூஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, இன்ஸ்டிடியூஷனில் நம்மளுடைய பிள்ளைகளை சேர்த்து விடக்கூடிய அல்லது மற்ற பிள்ளைகளை சேர்த்து விடுறதுக்கு நம்ம முயற்சி செய்யக்கூடிய, இது சம்மந்தமான அவேர்னஸை மக்களுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கடமை நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த நேர்காணலும். அப்போ இன்ஷா அல்லாஹ் தஆலா இனிமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கிருபையினால் தமிழகத்தில் ஒரு கல்வி புரட்சி ஏற்படுத்தணும். அல் ஹிக்மா அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாகும். ஏற்கனவே இருக்கக்கூடிய மதரசாக்களும் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய நிலைகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும்,
அல்லது பாடத்திட்டங்களாக இருக்கட்டும், அல்லது சொல்லிக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுகளுடைய நிலையை மாற்றுவதாக இருக்கட்டும். ஏன்னா பல நேரங்களில் பொருளாதாரம் மிகப்பெரிய தடையாக இன்றைக்கி இஸ்லாமிய கல்வி வட்டாரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமும் என்னன்னு சொன்னால், யானி அந்த கல்வி அமைப்பு இல்லையா, அவங்கள ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபண்டமெண்டலி அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தை, அவங்களுடைய பொருளாதார நிலையை அவர்கள் உயர்த்தும் அளவுக்கு அவர்களை நம்ம வளர்த்துவிடக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கணும். அடுத்தடுத்த காலங்களில் பொருளாதார சிக்கல் தான் ஒரு பெரிய சிக்கலாக இஸ்லாமிய அந்த இன்ஸ்டிடியூஷன் வளராததுக்கு ஆகுமோ அப்படிங்கக்கூடிய பயமெல்லாம் இருக்குது. இந்த நேர்காணல் மூலமாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள் பெற்றோர்களுக்கு போய் சேர்ந்தாலே இது இந்த நேர்காணலுடைய வெற்றியை பார்க்குறேன். அல்லாஹு தாலா நபிமார்களை மற்றவர்களை காட்டிலும் உயர்த்தி உள்ளான். சித்திகீன்களை மற்றவர்களை காட்டியும் உயர்த்தி உள்ளான். எதை கொண்டு என்றால் கல்வியை கொண்டுதான். எதை கொண்டு என்றால் கல்வியை கொண்டுதான். அல்லாஹு தாலா சொல்கிறான், மின நபியீன வஸ்ஸிதீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இந்த 4 தரஜாக்கள். நபிமார்கள் மிக உயர்ந்த தரஜாவில் இருக்கக்கூடியவங்க. அதற்கு அடுத்து சித்திகீன்கள், அதற்கு அடுத்து ஷுஹதாக்கள், அதற்கு அடுத்து சாலிஹீன்கள். இந்த உயர்ந்த 2 தரஜாவில் இருக்கக்கூடியவங்க அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்னென்னா கல்வி. அந்நபியீன் மின நபியீன, நபிமார்களுக்கு அல்லாஹ் கல்வியை கொண்டு தான் சிறப்பை கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும்போது, வலகத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா, தாவூத் நபிக்கும் சுலைமான் நபிக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வ அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் நபிக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா ஆதம் நபிக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தான். ஜஹலை விட்டும் நபிமார்கள் பாதுகாப்பு தேடினார்கள், அறியாமையை விட்டும். அஊது பிக அன் அகுன மினல் ஜாஹிலீன். மூசா நபி, யா அல்லாஹ் அறியாமைக்காரர்களில் நானும் ஒருவனாக ஆகிவிடக்கூடாது, என்னை அறியாமையிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு, அறியாமையிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்து விடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லமக மா லம் தகுன் தஅலம், நபியே நீங்கள் அறிந்திருக்காத விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். வக்குர் ரப்பி ஜிதுனி இல்மா, அல்லாஹ் என்னுடைய இல்மை அதிகப்படுத்து. யூசுஃப் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும்பொழுது, லம்மா பலக அஷுத்தஹு ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா. மூசா நபி பற்றி சொல்லும் பொழுது, வலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா. கல்வியை கொடுத்தோம், மூசா நபி கொடுத்தோம், யூசுஃப் நபி கொடுத்தோம், ஆதம் நபி கொடுத்தோம், தாவூத் நபிக்கு, சுலைமான் நபிக்கு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நபிமார்களுக்கு எல்லாம் இல்மை கொடுத்தோம், கல்வியை கொடுத்தோம். எவ்வளவோ நியமத்துகள் இருந்தும் அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும், மனிதர்களில் சிறந்தவர்கள் நபிமார்கள், எனவே தான் அருட்கொடைகளில் சிறந்த அருட்கொடையான கல்வியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்துள்ளான். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல வசனங்களை தொடர்ச்சியாக சொல்கிறான். அதற்கு அடுத்து இறை நேசர்கள் பார்த்தீங்கன்னா ஹதர் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்கிறான் இல்லையா, வ அல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும்போது, வலகத் ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மத, கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அப்போ இதை கேட்கக்கூடிய நம்ம பாமர முஸ்லீம்கள், பொதுமக்கள், மறுமை என்பது பல அந்தஸ்துகள் உடையது. மொத்த மனிதர்களே பல அந்தஸ்துகள் இருப்பாங்க. முஸ்லீம்களுக்குள்ள பல அந்தஸ்துகள், பல தரஜாக்கள் இருக்கும். எல்லாருமே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல எல்லா முஸ்லீம்களும் போயிட முடியுமா? ஆனால் அந்த உயர்ந்த தரஜாவுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்றால் கல்வி கொடுக்கப்பட்டவர்கள். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். மறுமைங்கிறது பல தரஜாத்துகள் உள்ளது. வலல் ஆஹிரத்து அக்பரு தரஜாத்தின் வ அக்பரு தஃதீலா. மறுமையினால பல தரஜாக்கள் இருக்குது. அந்த தரஜாக்கள் உயர்ந்த தரஜாவில் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய தாய் கல்வியை கொடுக்கணும், மார்க்க கல்வியை கொடுக்கணும். இந்த உலகத்தில் ஹைரும் பரக்கத்தும் எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் எல்லா நன்மைகளும் எல்லாமே எதில் இருக்குதுன்னா, கால அல்லாஹும் கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் கூறினான், அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் என்று சொல்லி எந்த மஜ்லிஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஹைரு பரக்கத்து நிறைந்த மஜ்லிஸ். எந்த வீடுகள் இருக்குதோ அதெல்லாம், எந்த பாடசாலைகள் இருக்குதோ அதெல்லாம் நன்மைகளால் சூழ்ந்துள்ள இடங்கள். இதெல்லாம் இதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமான இடங்கள். மஜாலிசு திக்ர், கல்வி சபையை விட்டு இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் எல்லாமே அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமான இடங்கள்.
அத்துன்யா குல்லுஹா மல்ஊனா, இந்த உலகம் அனைத்தும் மல்ஊனா அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டது. இல்ல ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போது கல்வியை கற்றுக் கொடுப்பவர், கல்வியை கற்றுக்கொள்பவர் அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு நெருக்கமாகவே இருக்கிறாங்க, அல்லாஹுடைய சொர்க்கத்துக்கு நெருக்கமாகவே இருக்கிறாங்க. மன் சலக தரீகன் எல்தமிசு ஃபிஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. கல்வியை தேடி நீ ஒரு ஸ்டெப் போனீங்கன்னா சொர்க்கத்துக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டேன்னு அர்த்தம். மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நல்லது நடக்கணும்னு ஆடுறானோ, இந்த அடியானுக்கு நல்லது நடக்கணும், இம்மையிலும் மறுமையிலும் மஹ்ஷரிலும் கபரிலும் எல்லா நிலைகளிலும் இந்த அடியானுக்கு நல்லது நடக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டான்னா அவனுக்கு மார்க்கத்துடைய புரிதலை கல்வியை கொடுப்பான். இந்த ஹதீஸை வச்சு உலமாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தீமையை நாடினால் கல்வியை கொடுக்க மாட்டான். நன்மையை நாடவில்லை என்றால் அல்லது தீமையை நாடிவிட்டால் கல்வியை விட்டும் தூரமாக வச்சிருப்பான். ஒரு ஷைத்தான், இப்லீஸும் சரி அவனுடைய கூட்டத்தினரும் சரி, ஒரு சமூகம் அறியாமையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அதில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அவர்களுடைய பெரிய லட்சியம் அதுவாக தான் இருக்கும். ஷைத்தானுடைய பெரிய லட்சியம் சமூகம், மனித சமூகம் ஜஹலில் இருக்கணும். அப்போது இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம் தாய்மார்கள், சகோதரிகள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த நேர்காணலை ஏற்பாடு செய்து நமக்கு வழங்கிய உஸ்தாத், மரியாதைக்குரிய நேசத்திற்குரிய உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் ஹைதர் அவர்களுக்கும் நல்ல நற்கூலிகளை அல்லாஹ் வழங்கணும். இந்த ஒரு அமர்வை அவனுடைய பொருத்தத்திற்கு உரிய அமர்வாக அல்லாஹ் தஆலா ஆக்கி நம்மளுடைய நன்மை தராசுகளில் இதை மறுமையில் பார்க்கக்கூடிய ஒரு நன்மைகளாக அல்லாஹ் தஆலா மாற்றி தர வேண்டும் என்று துவா கேட்கிறேன். இதை கேட்கக்கூடிய அனைவரும் இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் மார்க்க கல்வியோடு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும் நமக்கு. அந்த ஒரு லட்சியத்தை உள்ளத்தில் வைக்கணும், நியத்து வைங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் தன்னுடைய மகனார் அப்துல்லா சொல்றார், யா புனை இன்வில் ஹைர, நல்லதை ஆசைப்பட நியத்து வையே. ஃபஇன்னக லா தஸாலு ஃபீ ஹைரின் மா நவைத்தல் ஹைர. எவ்வளவு காலம்லாம் நன்மை வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறியோ, நன்மை செய்யணும்னு நியத்து வச்சுட்டு இருக்கிறியோ, அவ்வளவு காலம் நீ ஹைரில் தான் இருக்கிற. நீ இன்னும் செய்யவே ஆரம்பிக்கல, நன்மை செய்யணும் நியத்து இருக்குது. அப்போ இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்றது, மார்க்க கல்வி அடிப்படை. இந்த மார்க்க கல்வி வேணும் எனக்கோ, என்னுடைய குழந்தைக்கோ, என்னுடைய மனைவிக்கோ, என்னுடைய தாயாருக்கோ, ஏதோ ஒரு வகையில் கல்வியோடு தொடர்புள்ளவனாக அல்லாஹ் சொன்னது இருக்கும், ரசூலுல்லாஹ் சொன்ன குர்ஆன் ஹதீஸோடு தொடர்புள்ள மனிதனாக நான் இருக்கணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நியத்து வைக்கணும். உங்களுடைய சுற்று வட்டாரம், உங்களுடைய நெருங்கிய வட்டங்களில் நன்மையை ஏவி தீமையை தடுங்க. சிறிய சிறிய விஷயங்களாக இருந்தாலும் பொடுபோக்கா இல்லாமல், கரண்டை காலு கீழே ஃபேண்ட்டு போடுறதா இருக்கட்டும், இல்லை இசை கேட்பதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் அல்லாஹு தாலா கட்டளையிட்ட கடமைகளில் மிக உயர்ந்த கடமை தௌஹீத். அல்லாஹு தாலா தடுத்த தீமைகளில் மிகவும் அபாயமான தீமை ஷிர்க். அப்போ அந்த நன்மையை ஏவி இந்த தீமையை தடுக்கணும். அது போக எல்லா நன்மைகளையும் ஏவணும், எல்லா தீமைகளையும் தடுக்கணும். யூதர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலு, அவர்களை அல்லாஹ் சபித்தான். எதற்காக? அவர்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய தீமைகளை கண்டும் காணாமல் பாராமுகமாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ் தாலா அவர்களை சபித்தான். அப்போது நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். அதில் ஒரு தயக்கமாக காட்டக்கூடாது. வாழ்க்கைங்கிறது சொற்ப நாட்கள் தான், அல்லாஹ் கண்டிப்பாக கேட்க போகிறான். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நம்ம பொறுப்பில் இருக்கவங்களுக்கு முடிஞ்சால் கையை கொண்டு தடுக்கணும், இல்லைன்னா நாவை கொண்டு தடுக்கணும், இல்லைன்னா உள்ளத்தாலாவது வெறுக்கணும். அப்போது இதை நன்மையை ஏவி தீமையை தடுப்பது அப்படிங்கிறது மிகவும் ஷைத்தான் வெறுக்கக்கூடிய விஷயம். இது உம்மத்தில் பரவல் ஆக்கணும். எந்த நன்மைகளாக இருந்தாலும் எந்த தீமைகளாக இருந்தாலும் இது போன்ற பாடசாலைகளில் உங்களுடைய குடும்ப அங்கங்களை சேருங்க. இது நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி, இந்த இன்ஸ்டியூட் இல்லைனாலும் இல்லைனாலும், இப்னு தைமியா இருந்தாலும் இல்லைனாலும், முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இருந்தாலும் இல்லைனாலும், அல்லாஹ் அவனுடைய தீனை, அதுக்கு வஹாபிகள் தான் வேணும்னு இல்லை, அல்லாஹ் தஆலா அவனுடைய தீனை நிலைநாட்டுவான். எங்களுடைய உஸ்தாத் சொல்லுவார், ஷேக் அப்துல் மாலிக் சலஃபி, சஹீஹுல் புகாரியை பற்றி இந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள் விமர்சனம் நிறைய செய்வாங்க. சிஹருடைய ஹதீஸ், அஜ்வாவுடைய ஹதீஸ் எல்லாம் நிராகரிப்பாங்க. சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸில் அப்போது ஷேக் சொல்லுவார், புகாரினே ஒருத்தர் பிறக்கலைனாலும், சஹீஹுல் புகாரின்னு ஒரு தொகுப்பு, ஹதீஸ் தொகுப்பே இல்லைனாலும் அல்லாஹ் அந்த ஹதீஸ்கள்லாம் பாதுகாப்பான் வேறவங்க மூலியமா. அதே சனதுகளோட இமாம் புகாரியோட ஷேக்கில் இருந்து நபி வரைக்கும் இருக்கிற அதே சனதுகளோட அல்லாஹ் பாதுகாப்பான்.
அது போன்று இங்கே இப்னு தைமியா இல்லைனாலும் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இல்லைனாலும் தௌஹீதை பிரச்சாரம் செய்யக்கூடிய மஷாயிஹ்மார் இல்லைனாலும் அல்லாஹ் தாலா அவனுடைய தீனை நிலைநாட்டுவான். கண்டிப்பாக நிலைநாட்டுவான். அப்போது எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் ஓரிரை கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ் தாலா இந்த அரசியல் அப்படிங்கிறது மார்க்கத்தில் உள்ள விஷயம் இருந்தால் ஹைர். ஆனால் அல்லாஹ் தாலா அதை முதன்மை கடமையாக ஆக்கவில்லை. ஆனால் ருவை பிதாக்களை போல தேவையில்லாதவற்றை பேசி உம்மத்தில் ஃபித்னாவை ஏற்படுத்த வேண்டாம் என்பதை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உபதேசமாக செய்கின்றேன். எனக்கும் உங்களுக்கும் இதை கேட்கக்கூடிய அனைவருக்கும் தக்வாவை கொண்டு உபதேசம் செய்கிறேன். அல்லாஹு தாலா முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் உஸ்தாத் அபு சாலேஹ். மாஷா அல்லாஹ், ஒரு சந்தோஷமான ஒரு ஈவெண்ட். மாஷா அல்லாஹ், இது இந்த அளவுக்கு அது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இது இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தான் இது அது மாதிரி ஆக்கியிருக்கான். நிறைய தகவல்களை நம்ம பேசியிருக்கிறோம். இன்னும் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம்னு தான் தோணுது, நேரம் தான் இல்லை. இன்னொரு நாளைக்கு நிச்சயம் அது மாதிரியான ஒரு 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 நேர்காணல், ஒரு இன்டர்வியூவில் நம்ம வேறு ஒரு தலைப்பில் கூட நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசலாம். இது ஈவன் என்னுடைய வாழ்க்கையில் கூட முதல் முறை. இப்போ இந்த அளவுக்குலாம் நான் வந்து ஒரு நேர்காணல்னு உட்காரல. நான் பல நேரங்களில் சிந்திக்கிறது உண்டு. இப்படியான ஆளுமைகள் வந்து அவங்களுடைய யோசனைகளும் கல்வி, அவங்களுடைய என்ன சொல்கிறது, கல்வியினால் அவங்க பெற்ற பலனும் நிச்சயமாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒன்று. இன்ஷா அல்லாஹ் தாலா இது மாதிரியான நேர்காணலை தொடருவோம். ரெண்டாவது, ஹிக்மா என்கின்ற அல் ஹிக்மா என்கின்ற இந்த இஸ்லாமிய கல்லூரி இந்த நேர்காணல் வழியாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நீயத்தில் ஒன்று. அல்ஹம்துலில்லாஹ், இதை எப்படி வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் நீயத்தில் ஒன்று என்னென்னா, அல் ஹிக்மா தெரியணும். ஏன்னா ஆஃப் த கேமரா நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய நமக்கு தெரிஞ்ச சகோதரர்களுடைய உரையாடல், இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. ஹிக்மா மட்டும் இல்லை, ஹிக்மா மாதிரியான நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்றைக்கி வரணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், சரியான மன்ஹஜில் இயங்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், அந்த மன்ஹஜின் படி தான் நாம் இருக்கிறோமா, நம்மளுடைய ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்களா, அதன்படி தான் நம்மளுடைய சிலபஸை கொண்டு போயிட்டுருக்கிறோமா, நம்மளுடைய மாணவர்களை தயார் செய்கிறோமா. ஏன்னா அதில் ஒரு பெரிய பின்னடைவு இருப்பதாக நான் பார்க்குறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் தான், மனிதன் குறை உள்ளவன் தான். அதனால் பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இன்ஸ்டிடியூஷனை வச்சு நடத்தக்கூடிய பெரிய மஷாயிகளும் எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். அந்தந்த சூழல்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு வந்து சில தாக்கம் ஏற்பட்டிருக்கும், சில நேரங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் தாலா இனிமேல் நாம் அதில் சுணக்கம் காணாமல் சரியான முறையில் கல்வியை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியை நாம் செய்யணும். அல் ஹிக்மா செய்யும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. இன்ஷா அல்லாஹ் ஹிக்மாவை பற்றியும் தொடர்ந்து நாம் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதற்கு தேவையான விஷயங்கள், ஏன்னா சமூக கடமை. நான் சொன்ன மாதிரி ஹிக்மா மட்டுமல்ல, இந்த சேனலில் இது மாதிரியான அதாவது மன்ஹஜை போதிக்கக்கூடிய பல இன்ஸ்டிடியூஷனை பற்றி பேசியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஹிக்மா இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஒன். ஆனால் ஹிக்மாவும் இதில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தாலா ஹிக்மாவுடைய வளர்ச்சியில் எல்லோருடைய பங்கும் இருக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட்டாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தாலா உஸ்தாத் அபு சாலேஹ் இன்ஷா அல்லாஹ் நம்மளோட தொடர்பில் இருப்பார். இன்ஷா அல்லாஹ் தாலா அதனுடைய அப்டேட்ஸும் இந்த வலை ஒளி வழியாக, அந்த சேனல் வழியாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக நாம் ஒன்று சேர்த்தோமோ அந்த நீயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மைப்படுத்தி நம்முடைய எல்லா அமல்களையும், சாலிஹான அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய, உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, துஆ செய்யக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.